மார்க்கத்தை السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்ட வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. தங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மிக சிறந்த ஒரு நாளில், நம்மையெல்லாம் மிக சிறந்த நாளில், ஜும்ஆவுடைய தினத்தில், ஜும்ஆவுடைய நேரத்திலே நம்மை அவனுடைய இல்லத்தில் உட்கார வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் உபகாரம் இந்த ஈமான், இந்த தீனுல் இஸ்லாமை அதற்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்கியிருக்கின்றான். இறுதி மூச்சு வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. இந்த ஈமானுடைய பொக்கிஷத்தை நாம் விளங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதற்காக அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்கின்றான்: وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி, அதிகமான மனிதர்களையும் அதிகமான ஜின்களையும் நாம் நரகத்துக்காகவே படைத்திருக்கின்றோம். وَلَوْ شِئْنَا لَآتَيْنَا كُلَّ نَفْسٍ هُدَاهَا وَلَكِنْ حَقَّ الْقَوْلُ مِنِّي. நாம் நாடியிருந்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஹிதாயத், இந்த ஈமான் என்ற பாக்கியத்தை எங்களால் கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா கொடுக்கல. நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த ஈமானுடைய பொக்கிஷத்தை வழங்கியிருக்கின்றான். இதற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல நம்மை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஆக்கியிருக்கின்றான். எப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய வருகையில் கடைசி. ஆனால் சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன், எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் அவர்கள் முதன்மையானவர்கள், அவர்கள்தான் தலைவர். அல்லாஹ்வுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா தான் வருவாங்க என்பது. ஆனால் எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹு தஆலா வாக்குறுதி வாங்கியிருக்கின்றான். وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ. இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், எல்லா நபிமார்களிடத்திலும் வாங்கப்பட்ட வாக்குறுதி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய காலத்தில் வந்தால் லதுமினுன் நபி, நீங்க அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். வலதன்சுருன் நபி,
அவர்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று எல்லா நபிமார்களிடத்திலும் வாக்குறுதி வாங்கியிருக்கின்றான் ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட நபியினுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் இது ஈடாகாது. தங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மை அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறுமைக்காக வேண்டி படைத்திருக்கின்றான். அத்துன்யா குலிகத் லக்கும் வ அன்தும் குலிகத்தும் லில் ஆகிரா. இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கு, ஆனா நீங்க மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கீங்க. நம்மள அல்லாஹு தஆலா மறுமைக்காகத்தான் படைத்திருக்கின்றான். அதுதான் அசலான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா. வாழ்க்கை என்றாலே அது மறுமையுடைய வாழ்க்கை தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். எனவே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் கொடுத்து நாம் நல்ல அமல்களை செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான் நோக்கம். அதற்காக அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு பலவிதமான நிஅமத்துகளையும் பலவிதமான பாக்கியங்களையும் அருளிக்கொண்டே இருக்கின்றான். காலச்சூழல்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் துல்ஹஜ் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆக சிறந்த நாட்கள், ஆக சிறந்த ஒரு மாதத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இன்று இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் பிறகு பிறை பார்க்க வேண்டும். பிறை தென்பட்டு விட்டால் துல்ஹஜ் பிறை இன்று மக்ரிபில் இருந்து ஆரம்பமாகிறது. அநேகமாக பிறை தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்பதாக உலமாக்கள் நமக்கு சொல்லித்தரான். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மாதத்தினுடைய சிறப்புகளை விளங்க வேண்டும். நமக்குள்ள ஒரு பரிமாற்றங்கள் தான் அந்த 10 நாட்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில அமல்களை செய்து அவன் எதற்காக வேண்டி இந்த நாட்களை எங்களுக்கு தந்தானோ அதை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. தங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதம் வருடத்தினுடைய கடைசி மாதம். வருடத்தினுடைய கடைசி மாதம். பொதுவாகவே நமக்கு தெரியும், எந்த விஷயமாக இருந்தாலும் கடைசி என்று சொன்னாலே அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இன்னமல் இஅ்திபாரு பில் ஹவாத்திம். கவனிப்பெல்லாம் முடிவை கொண்டுதான். அது துனியாவுடைய நடைமுறையாக இருந்தாலும் சரி, ஆகிரத்தினுடைய நடைமுறையாக இருந்தாலும் சரி, கடைசியில என்ன ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஆரம்பத்திலிருந்தே பின்னுக்கு வந்து கொண்டிருந்தவர் அந்த கோட்டை தொடக்கூடிய நேரத்துல போய் முதன்மையாக தொட்டு விட்டார். அந்த கடைசி ஒரு நொடியில முந்திட்டார். அந்த கடைசியை மட்டும்தான் கவனிக்கப்படும். 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஒரு பின்னுக்குத்தானே வந்தாரு, கவனிக்கப்படாது. அல்லாஹ்விடத்திலும் இப்படித்தான். கடைசி அது எப்படிப்பட்டது? நாம் கடைசி மாதத்தை அடைந்திருக்கின்றோம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த கடைசி மாதம் என்பதனாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குள்ள பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி தருணங்கள் அது நமக்கு மிக அழகான முறையில ஹதீசுகள்ல காட்சியளித்துக் கொண்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கான சிறப்புல ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கடைசி நேரம் என்னுடைய மடியில் அவர் ரூஹ் பிரிந்தது. இது அவர்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொண்டைக்குள்ள சென்ற கடைசி உணவு, கடைசி விஷயம் அது என்னுடைய உமிழ்நீர். கடைசி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளுக்கு மிஸ்வாக்க மெண்டு நபிகளுக்கு பல் துளக்கி விடுவான். அது அவர்களுக்கான பெருமை. நபி அவர்கள் செய்த கடைசி அமல் மிஸ்வாக். இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம இடத்துல செய்ய முடியாத பெரிய ஒரு விஷயம் மிஸ்வாக்கு தான். செஞ்சலாம் அப்படின்னு நினைச்சு செஞ்சா கூட திடீர்னு மிஸ்வாக் காணா போயிடுது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அந்த விஷயத்துல. நபியுடைய கடைசி அமல், நபியுடைய கடைசி சொல் அது தொழுகை. எந்த விஷயத்துல இன்னைக்கு சமுதாயம் மிகப்பெரிய பின்னடைவில் இருந்து கொண்டிருக்குதோ, குறிப்பாக சுபுகுடைய தொழுகை, கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கு.
இளைஞர்களை சுத்தமா பார்க்க முடியாது. கேட்டா எந்திரிக்கவே முடியல. ஒவ்வொரு இளைஞர் வாலிபர்கள் சொல்லக்கூடிய பதில் இது. அந்த தொழுகையை தான் நபி அவர்கள் கடைசியாக சொன்னார்கள். அதே போல தனக்கு கீழ் உள்ள பெண்கள் விஷயத்திலும் கவனமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இந்த கடைசி விஷயங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். எனவே இந்த கடைசி வருடத்தினுடைய கடைசி மாதம் இதுல நாங்க ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தை கண்ணியமிக்க மாதமாக ஆக்கினான். இன் இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா 4 ஹுரும் ذلك الدين القيم. 4 மாதங்களை கண்ணியமான மாதங்களாக 12 மாதம் என்பது அது அல்லாஹு தஆலா வானம் பூமி அது புடைக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு செஞ்சு முடிச்சிட்டான் ஏட்டல. அதுல இந்த 4 மாதங்கள் கண்ணியம். உலமாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, ஹஜ்ஜுடைய இந்த துல்ஹஜ் மாதத்துக்கு இதுவும் அந்த கண்ணியமிக்க மாதத்துல ஒன்று. இதுக்கு முன்னால் இப்ப இருக்கக்கூடிய துல்காதா இந்த மாதம், அதாவது துல்ஹஜ் முந்தின மாதம், துல்ஹஜ் மாதத்துக்கு அடுத்த மாதம் முஹர்ரம், இதுவும் கண்ணியமிக்க மாதமாக ஆக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஹாஜிகள் அன்றைய காலத்திலும் சரி கால்நடையாக போவாங்க, வாகனங்கள்ல போவாங்க. ஹஜ்ஜை போய் அடையறதுக்கு வெளியூர்கள்ல இருந்து ஒரு மாத காலம் கூட ஆகிவிடும். அன்றைக்கு எந்த உத்தரவாதம் பாதுகாப்பும் கிடையாது. ஆனால் சங்கைக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நபி அவர்களுக்கு முந்தின காலம் ஐயாமுல் ஜாஹிலியத் என்று சொன்னாலும் கூட இந்த 4 மாதங்கள்ல போர் செய்ய மாட்டாங்க, சண்டை சச்சரவு செய்ய மாட்டாங்க. அந்த மாதங்களை அதற்கு முந்தின இருந்த காலத்திலிருந்தே கண்ணியப்படுத்தினாங்க. எனவே துல்காவுதாவுல கிளம்பி ஹஜ்ஜிக்கு சென்று விட்டு ஹஜ்ஜை முடித்து விட்டு அடுத்த ஒரு முஹர்ரம் மாதம் முழுவதும் அது கண்ணியமிக்க மாதம். எனவே அவர் ஊரு போய் சேரத்துக்கு நிம்மதியாக இருக்கும் அல்லாஹு தஆலா. எனவே அந்த 3 மாதங்களையுமே தொடர்ந்து கண்ணியமிக்க மாதங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் ஃபஜ்ர். இந்த ஃபஜ்ர் மீது சத்தியமாக. இந்த ஃபஜ்ரை இன்னைக்கு சமுதாயம், குறிப்பாக இளைஞர்கள் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, உண்மை நிலையத்தான் சொல்றோம். குறிப்பாக பெரும் பெரும் இளைஞர்கள் எந்த சுபஹுடைய தொழுகையில அலட்சியமாக இருக்கிறாங்களோ அந்த சுபஹுடைய தொழுகையைத்தான் ரப்பு சொல்கிறான், இந்த அதிகாலையின் மீது சத்தியமாக. வலயாலின் அஷர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. எந்த 10 இரவுகள்? முஃபஸ்ஸிரீன்கள்ல சொல்லக்கூடிய செய்தி, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த 10 இரவுகள் மீது சத்தியமாக. வஷ்ஷஃப்இ வல் வத்ர், இரட்டைப்படையின் மீதும் சத்தியமாக, ஒற்றைப்படையின் மீதும் சத்தியமாக. நிறைய விளக்கங்கள் இதுக்கு இருக்குது. இருந்தாலும் குறிப்பாக சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வது, இந்த துல்ஹஜ் மாதத்துல ஒற்றைப்படையான நாட்கள் மட்டும் சிறந்ததல்ல, இரட்டைப்படையான நாட்கள் மொத்த 10 நாட்களுமே சிறந்ததுதான். எனவே எதை அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றானோ அது மக்களுக்கு மிக தேவையுடையதாக இருக்கும், மக்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும், மக்களுக்கு அதுல மிகப்பெரிய புரோஜனங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தின் மீதுதான் ரப்பு சத்தியமிடுவான். எனவே இப்படிப்பட்ட நாட்கள் மீது ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு இருக்கின்றான். எனவே இந்த மாதங்களை நாம இன்ஷா அல்லாஹ் அடைய போகிறோம், அதை கண்ணியப்படுத்தணும். இதே போலத்தான் நாம ஹதீசுகள்ல பார்க்கிறோம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 30 நாட்கள் வஅதுனா மூசா 30 லைலத்தம் 30 நாட்கள் நோன்பு இருந்து அல்லாஹ் சந்திக்க போறாங்க. அல்லாஹு தஆலா மீண்டும் ஒரு 10 நாள் இருந்து விட்டு நோன்பு பிடிச்சிட்டு வர சொல்றான். அதிகமாக நம்ம கேள்விப்பட்ட விஷயம், நபி அல்லாஹ் சந்திக்கிறோம், அல்லாஹ் இடத்துல பேச போறோம், எனவே பல் துளக்கி மிஸ்வாக்கெல்லாம் செஞ்சு போனாங்க. ஆனா அல்லாஹு தஆலா விரும்புவது நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை. எனவே 10 நாள் மீண்டும் அதை பூர்த்தி செஞ்சுட்டு அல்லாஹ்வை சந்திச்சாங்க இல்லையா. இந்த நாட்கள் இது துல்காவுடைய 10 நாள், மீண்டும் 10 நாள் பூர்த்தி செஞ்சது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய
10 நாள் என்பதாக நமக்கு உலமாக்கள் விளக்கம் தரும். அல்லாஹ்வை சந்தித்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாட்கள்ல போயிருக்கிறான். அதை விட முக்கியமான விஷயம், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கத்தில் நம்மளை ஆக்கி இருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த நாளில் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சம்பூர்ணப்படுத்தி விட்டேன், பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், நான் அதை உங்களுக்கு நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். முன்னுள்ள எந்த சமுதாயத்துக்கும் இது கிடைக்கலாம். யூதர்கள்ல சில பேர் வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொன்னாங்க, உங்களுடைய குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னு சொன்னா, தௌராத்துல எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நாங்க அந்த நாளை பெருநாளை போல கொண்டாடுவோம், வருடப்பிறப்பை போல கொண்டாடுவோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, எந்த நாள் அது, அது எந்த ஆயத்து? இந்த ஆயத்தை ஓதுனாங்க, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஆயத் எந்த நாள்ல இறக்கப்பட்டுச்சு, எந்த நேரத்தில் இறக்கப்பட்டுச்சு, எந்த நிலைமையில் இறக்கப்பட்டுச்சு என்பது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நன்றாக தெரியும். அது 2 பெருநாட்கள் ஒன்று சேர கிடைத்த நாள், அரஃபாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை ஒரு பெருநாள், அரஃபாவுடைய நாள் அது ஹாஜிகளுக்கு பெருநாளை போன்ற நாள். நமக்குத்தான் நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து. அரஃபாவுடைய பிறை 9ல நாம நோன்பு பிடிக்கணும், ஹாஜிகள் நோன்பு பிடிக்க மாட்டாங்க, நோன்பு பிடிக்கிறது அவங்களுக்கு சுன்னத்து கிடையாது. அப்படிப்பட்ட அரஃபாவுடைய நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் நேரத்துல ஒட்டகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில ஹஜ்ஜுடைய நேரத்துல இந்த ஆயத்து இறக்கப்பட்டுச்சு. எனவே இந்த இப்படிப்பட்ட சம்பூர்ணப்படுத்தப்பட்ட இந்த ஆயத்துக்கு பிறகு ஏவல் விலக்கல் சட்ட ரீதியான எந்த ஆயத்தும் என்ன செய்யல, அதற்கு பிறகு இறக்கப்படலாம். அந்த அல்லாஹ் எந்த விஷயத்தை கொண்டு யூதர்கள் கை செய்தப்படுவார்களோ அப்படிப்பட்ட இந்த அல்லாஹு தஆலாவுடைய வசனம் இந்த துல்ஹஜ் மாதத்துல தான் இறக்கப்பட்டிருக்கு. இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கு மிக பிடித்தமான அமல்கள் இந்த நாட்கள்ல தான். عن ابن عباس رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام أو كما قال عليه الصلاة والسلام. இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் தஆலா ரொம்ப விரும்புகிறான். மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை விட இது அல்லாஹ் தஆலா ரொம்ப நேசிக்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல மாமின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹி வலா அஅஸம அஜ்ரா மின் கைரி யஅமலுஹு ஃபில் அஷ்ரில் அத்ஹா. இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல் அதற்கு அல்லாஹு தஆலா மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் அதிகமான கூலியால் மிக பெரியதையும் மிக அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்கள் மிக பரிசுத்தமானதாக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்றான். அல்லாஹு தஆலாவிற்கு இந்த 10 நாள், அது காலை இரவு பகல் எல்லா நேரங்களிலும் அமல்கள் செய்யறத அல்லாஹு தஆலா மிகவும் நேசிக்கின்றான், மிகவும் விரும்புகின்றான். நாம அமல் செய்யறதுனால அல்லாஹுடைய ஹசானாவுல கூடுதல் குறைவுங்கிறது ஏற்பட போறதில்லை. இது நாம தெளிவாக விளைஞ்சு கொள்ளணும். ஹதீஸ் நபி எப்படி சொன்னாங்க, இந்த உலகத்தை எல்லா மனிதர்களும், மரம் செடி கொடி காய்ந்தவை ஈரமானவை எல்லாம் மனிதர்களாக ஆகி ஒன்று விடாம எல்லாம் மனுஷன் ஆயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய இறைநேசர்களை போல அப்படியே ஒரு நொடி விடாம அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டாலும் அல்லாஹுடைய ஹசானாவுல எதுவும் கூடாது. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களாக ஆகி, மரம் செடி காய்ந்தவை ஈரமானவை எல்லா மனிதர்களாகி எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஹசானாவுல எதுவும் குறையாது. எனவே எங்களுக்குத்தான் தேவை, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் நம்ம இடத்துல இல்லை. எனவே இந்த நாட்களை மிக கண்ணியமான நாட்களாக கருதி நாங்க அமல்களை அதிகம் செய்யறதுக்கு முயற்சிக்க வேண்டும்.
சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்கள்ல தான் எல்லா அமல்களும் ஒரு சேர கிடைச்சிருது. எல்லா அமல்களும், தொழுகை, நோன்பு, குர்பானி கொடுக்கிறது, அது ஜகாத்தினுடைய அந்தஸ்துல வந்துடுது. நோன்பு, அரஃபாவுடைய நாள் நோன்பு பிடிக்கிறோம், தொழுகை எப்போதும் தொழுது கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த குர்பானி, ஹஜ்ஜுடைய அமல் இது எப்போதுமே செய்ய முடியாது. அந்த குறிப்பிட்ட அந்த 4 நாட்கள் 5 நாட்கள்ல மட்டும்தான் செய்யலும், எப்போதும் செய்ய முடியாது. அப்படி ஒரு சேர கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாட்கள் தான் இந்த துல் ஹஜ்ஜுடைய மாதம். எனவே நாம் இதுல மிகுந்த கவனம் செலுத்தணும். என்ன அப்படி அமல் செய்யறது? குறிப்பிட்டு இதை செய்யுங்க என்பதாக எதுவும் நமக்கு சொல்லப்படல. ஆனால் இருக்கக்கூடிய அமல்களை சரியாக பேணுதலாக, தொழுகையில மிக கவனத்தோடு தொழுகிறது, ஜிக்ர்ல அதிகம் கவனம் செலுத்துவது, குர்ஆன்ல அதையும் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். வஅذن في الناس بالحج أتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في أيام معلومات. அந்த ஹஜ்ஜுடைய காரியங்களை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுக்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த நாட்களை லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவருடைய புரோஜனங்களை அவங்க அடைந்து கொள்வதற்காக, வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட நாட்கள்ல அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை ஜிக்ர் செய்வதற்காக, குறிப்பாக ஜிக்ர்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாட்கள்ல அதிகமாக அல்லாஹ்வை ஜிக்ர் செய்யணும். ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடை வீதிகளுக்கு செல்லுவாங்க. சென்று ஜிக்ர சத்தமாக சொல்வார்கள், தக்பீர சப்தமாக சொல்வார்கள். அதை கேட்கக்கூடிய மக்களும் அதை கேட்டதுக்கு பிறகு அவர்களும் என்ன செய்வாங்க? தக்பீர்களை சொல்லுவாங்க. தக்பீரை சொல்வதற்காக, ஜிக்ர் செய்வதற்காகவே கடை வீதிகளுக்கு போவாங்க. அப்ப அதிகமாக ஜிக்ர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வே இந்த நாட்கள்ல நமக்கு குறிப்பிட்டு கொடுத்திருக்கின்றான். நாம் அதிகமாக ஜிக்ர்களை செய்யணும். அது போக கவனங்களை ஜிக்ர்கள்ல, அதே போல அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃபை ஓதுறதுல, குர்ஆன் ஷரீஃபை கற்றுக்கொள்வதுல இதுல அதிக கவனம் செலுத்தணும். குர்ஆனை தனியா உட்கார்ந்து ஓதுறதை விட ஒரே ஒரு ஆயத்தை ஓதி தெரிஞ்ச தஜ்வீதுடைய உலமாக்கள் ஹாஃபிஸ்களிடத்துல கற்றுக்கொள்வது அது மிக சிறந்தது. அதுக்கு ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வது 100 ரக்காத் நஃபில் தொழுதோட சிறந்தது. ஒரு அடியான் பள்ளிவாசலுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துல வந்தாருன்னு சொன்னா அவருக்கு ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும். தனியா ஓதல எவ்வளவு கிடைக்காது. இன்னும் சொல்ல, நாம தனியா ஓதுறோம், அர்த்தங்கள் சரியா வைக்கிறோமா, அல்ஹம்துன்னு சொல்றோமா, இல்ல அல்ஹம்துன்னு சொல்லி கொண்டிருக்கிறோமா, நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட முறையானவர்கள்ட்ட போகும்போதுதான் அதை நமக்கு திருத்தி கொடுப்பார்கள். அது மிக ஹைராக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட அமல்கள்ல அதிகம் கவனம் செலுத்துவது, அதே போல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம்தான் இந்த நாட்கள்ல 9 நாட்களும் நோன்பு பிடிப்பது அது மிக சிறந்தது. ஹதீஸ்ல இருக்குது, ஒரு அடியான் மின் ஆஷரிதில் யஅதிலு சியாமு குல்லி யௌமின் மின்ஹா பிசியாமி சனா, ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் நோன்பு பிடிப்பது ஒரு வருடம் நோன்பு பிடித்த நன்மையை கொடுக்கும். இரவுல 2 வணங்குவது, ஒவ்வொரு இரவும் நின்று வணங்குவது லைலத்துல் கத்ருடைய இரவுல நின்று வணங்கி நன்மையை கொடுக்கும் என்பதாக ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக அரஃபாவுடைய நாள், அது அரஃபாவுடைய நோன்பு 2 வருடங்கள், அதுக்கு முந்தின ஒரு வருடத்தினுடைய நன்மையும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மை கொடுக்கப்படும், பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மை கொடுக்கப்படும். மீதி இருக்கக்கூடிய 8 நாட்களை நோன்பு பிடிப்பது ஒரு வருடத்தின் நன்மையை நம்ம கொடுக்கும் என்பதாக ஹதீஸ்கள் நாம் பார்க்கிறோம். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்காக வேண்டிய, நம்முடைய பிரயோஜனத்திற்காக வேண்டி, நாம் மறுமையை அடைந்து கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு தந்திருக்கின்றான். எனவே அல்லாஹுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எதையும் செய்யக்கூடியவன் அவன்தான். யாரை கொண்டும் நல்லதை செய்வான், யாரை கொண்டும் எதுவும் நடத்துவான் என்ற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்க வேண்டும். இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை, நாளை இருப்பவர்கள் மறுநாள் இல்லை. இந்த உலகத்தில் கூட எல்லாம் மாறக்கூடியது. அல்லாஹ் அவன் மட்டும்தான் அழியாதவன், அவன் மாற மாட்டான். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம்
இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை பேசக்கூடிய பாக்கியத்தையும் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தானோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக தக்வாவோடு வாழ்ந்து தக்வாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.